வணக்கம். என்னங்க நடந்துட்டு இருக்கு இந்தியால? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட் பேப்பர் லீக் ஆனதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம், அதுவும் அமைதியான முறையில மாணவர்கள் கலந்துகிட்டு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எல்லாரும் மாதிரி நாங்களும் இது மாணவர்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு ஒரு அமைதியான போராட்டம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா இப்ப அந்த போராட்டமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீட் பேப்பர் லீக் அப்படின்னு அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இல்லையா? அதோட முழு விவரத்தை சொல்றேன் கேளுங்க. அதாவது கடந்த மே மாதம் நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஒரு தேர்வு நடக்குது. அந்த தேர்வுல பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மத்திய அரசாங்க நாலேஜ்க்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, நம்மளுடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த எழுதின எக்ஸாமை ரத்து பண்றாங்க. நீட் எக்ஸாம் எழுதினவங்களை ரத்து பண்றாங்க. இமீடியட்டா சிபிஐ என்கொயரி போடுறாரு. அந்த சிபிஐ என்கொயரியில 13 பேர் கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தார்மீகமா பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனி வரப்போற காலங்கள்ல இந்த நீட் எக்ஸாம் ரிஃபார்ம் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸா இருக்கும். இது மூலமா நீட் பேப்பர் லீக்கேஜ் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அக்கௌண்டபிலிட்டியா ஆல்ரெடி கவர்மெண்ட் எடுத்தாச்சு. அதையும் மீறி நீங்க நீட் போராட்டம்னு சொல்லி ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க இல்லையா? அந்த நீட் போராட்டத்துல என்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படின்றது தான் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. அதாவது நீட் எக்ஸாமுக்காக எல்லா மாணவர்கள் மாதிரி நிறைய மாணவர்கள் போய் அதில் கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்ட 3 நாளுமே பாத்தீங்கன்னா நீட் பேப்பர் லீக்கை பத்தி அங்க எதுவுமே பேசப்படல. அப்ப என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும்தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீட் பேப்பர் லீக் ஆன போராட்டத்துல எப்படிங்க வந்தது 370 ஆர்டிகல் நீக்கத்தை பத்தி? அதே மாதிரி நீட் பேப்பர் லீக்கை பத்தி நீங்க பேசும்போது எப்படிங்க இந்து மத கலவரமும் RSSம் பாஜகவும் எங்க இருந்து வந்தாங்க? அப்ப நீங்க வெளிநாட்டு கைக்கூலிய இங்க இருந்துகிட்டு யாரெல்லாம் நம்ம மத்திய அரசும் மற்ற நாடுகளும் தடை செய்தாங்களோ அந்த தலைவர்களை நீங்க மேடை ஏற்றி நீங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக கோஷங்களும் முழக்கங்களும் போடுறீங்க. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் சுட்டு கொல்லுவோம்னு சொல்றாங்க. எதுக்காக செய்யணும்? ஏன்னா நம்ம நாட்டை உலக தரத்துக்கு முன்னேற்றி கொண்டு போனாரு, அதுக்காக பாரத பிரதமர் சுடணுமா? இல்ல இப்போ நைட்ரஜன் ட்ரெயின் ஒன்னு புதுசா கண்டுபிடிச்சு விட்டுருக்காங்களே, அதுக்காக பாரத பிரதமர் சுடணுமா? இல்லனா இப்போ விக்ரம் ஏவுகணை ஒண்ணு நம்ம சொந்த தயாரிப்புல அனுப்பியிருக்காரு, அதுக்காக பாரத பிரதமர் சொல்லணுமா? இல்ல பல உலக தலைவர்கள் பல அழுத்தங்கள் கொடுத்தோம், எதுக்கும் தலை சேர்க்காம இந்தியா அப்படின்ற ஒரு நாடை மிகப்பெரிய ஒரு நாடா, கர்வமான ஒரு நாடா, ஒரு உலக வல்லரசு நாடா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக பாரத பிரதமர் சொல்லணுமா? இப்படி பாரத பிரதமர் மட்டுமே மையப்படுத்தி இந்த அரசாங்கத்தை கவிக்கணுன்றதுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியால உருவாக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமா தான் இதை நான் பாக்குறேன். லத்தி சார்ஜ் நடந்தது சும்மா அந்த மாணவர்கள் மேல லத்தி சார்ஜ் யாரும் பண்ணல. உண்மையான மாணவர்கள் போராட்டமா இருந்தா நாங்களும் முழுமையா துணை நிற்போம். ஏன்னா இது ஜனநாயக நாடு, இங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக மட்டும்தான் அந்த ஜந்தர் மந்தர்ல அனுமதி கொடுத்து நீங்க அமைதியான போராட்டம் நடத்த அங்க உங்களை உட்கார வச்சாங்க. ஆனா நீங்க எந்த அனுமதியும் வாங்காம அங்க கலந்துகிட்டு இருக்க மாணவர்களுக்குமே சரியான வழிநடத்தல் கொடுக்காம உங்களோட ரூட் உங்களுக்கு என்னன்னு தெரியாம அங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் எதுக்காக கலந்துக்கிட்டோன்ற விஷயம் கூட தெரியாம முழுக்க 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 திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அசிங்கப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும், இந்த நாட்டிலோட சீர்குலைக்கணும். இதை மட்டும்தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த போராட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது பதைக்குது. அது காவலர்களும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா சில பேரு வெளியில இருந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் என் நாடு அச்சுறுத்தலுக்கும் பயங்கரவாதத்துக்கும் அடிப்பணிகிற சூழல் ஏற்படும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் என் நாட்டு கூடவும் என்னுடைய நாட்டு பிரதமரோடவும் நிற்க வேண்டியது என்னுடைய கடமையா நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. தயவு செய்து உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சோனம் வாங்சுக் யாரு, அவருடைய பின்புலம் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணியிருக்காரு, அவர் காங்கிரஸ் பீரியட்ல என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பின்புலம் என்ன, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் எங்க இருந்து வந்திருக்காரு, அவருடைய பின்புலம் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க, அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, இவங்கெல்லாம் யாரு அப்படின்ற விஷயத்த தயவு செய்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் கிட்டே விடுறேன். இன்னைக்கு நம்ம கை நுணுக்கத்துல எல்லாமே இருக்குங்க. நெட்டை நீங்க போட்டீங்கன்னா எல்லார பத்தியுமே எல்லாமே வந்துடும். இன்னைக்கு இந்தியாவுடைய தரம் எங்க இருக்கு, இந்தியாவை எங்க கொண்டு போய் நம்முடைய பாரத பிரதமர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதுக்கு இந்த இந்த ஒரு நீட் எதிர்ப்புன்னு போராட்டம்னு ஃபேக் கார்டு ஒன்று தூக்கிக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு சதியை உங்களால செய்ய முடியும் அப்படின்னும் போது உண்மையிலேயே சொல்ற ரொம்ப பயமா இருக்கு. நம்ம எல்லாருமே உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடும்
மத்திய அரசோடும் உறுதுணையாக நிற்போம். ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த்.